மக்களே வணக்கம். இது உங்களுடைய கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் ஆர்கே. இது ஒரு சமையல் சேனல். இது புதுசாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அதே போல் நம்மளுடைய சேனலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் அதிகப்படியான அன்பு ஆதரவும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு நாங்கள் இந்த சமையல் துறையில் கடைசி ஒரு 10 வருஷமாக ரொம்ப அனுபவம் வாய்ந்த நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளுடைய சமையல் திறமையை மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நாங்கள் இந்த சேனலை தொடங்கியிருக்கிறோம். என்னுடைய பெயர் கார்த்திக். நான் இந்த சமையல் துறையில் அனுபவமாக நிறைய விஷயத்தையும் கற்றுன்னு இருக்கிறேன். கூடுதலாக டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் படித்து முடித்தாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா நார்த் இந்தியன் ஃபுட்டும் நிறையா வெளிநாட்டு உணவு சார்ந்த நிறைய சமையலை நான் அது மூலமாக கற்றுன்னு இருக்கேன். நான் கற்றுக்கின எல்லா விதமான சமையல் விஷயங்களை மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு சேர்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதனால் எங்களுடைய சேனலை தொடர்ந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க. ஏதாவது எங்களுடைய தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது எங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நான் இந்த அறிமுகமான எல்லா விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துடுவேன். அதனால் எங்களுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், எங்களுடைய ரெசிபிஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. நல்ல ஒரு இனிப்போடு செய்யலாம்னு சொல்லிட்டு ரஸ்க் அல்வாவை கொஞ்சம் புதுவிதமாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இன்றைக்கி நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதனால் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் நம்மளுடைய சமையலை ஆரம்பிக்கலாம். ரஸ்க்கு 200 கிராம், பால் 200 ml, சுகர் 300 கிராம், நெய் 50 ml, மில்க் மேட் 100 ml, கார்டமன் 5 நம்பர், எண்ணெய் 50 ml, மெலன் சீஸ் 10 கிராம், முந்திரி 10 கிராம், திராட்சை 10 கிராம், கடைசியாக நம்ம கார்னிஷுக்காக செரி ஃப்ரூட்ஸ் 10 கிராம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ரஸ்கை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா இந்த மத்தால இடிச்சிங்க. இல்லை மிக்சி இருக்குதுன்னா மிக்சியில் போட்டும் நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்க. முழுசாக தூளாக அரைக்க வேணாம், நைஸாக ரொம்பலாம் அரைக்க வேணாம். ஆனால் நான் வந்து மத்தியில் போட்டு நல்லா நசிக்கிறேன். இது நசுக்கி முடிச்சுட்டு ஒரு பிளேட்ல வந்து சர்வ் பண்ணிக்கினேன். இதே கடாயில் நம்ம ஆயில் ஊற்றி இது வறுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் அளந்து போட்டுங்க. காரணம் எத்தனை கப்பு நீங்கள் போடுறீங்களோ இல்லை எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ இது அதனுடைய பாத்திரம் அளவுக்கு தான் நம்ம தண்ணி வைக்க போகிறோம். அதனால் அதே பாத்திரத்தில் நம்ம தண்ணி வைக்கிறதுனால நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அளந்து போட்டுங்க. இதில் நான் முந்திரியும் திராட்சையும் இதிலே போட்டாச்சு. எதுக்காகனா இந்த சூட்டிலேயே இந்த முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுச்சுனாவே போதுமானது. நம்ம தனியாக வந்து நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு போதுமானது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எந்த பாத்திரம் நம்ம வச்சு இந்த ரஸ்க் அல்வா செய்ய போகிறோமோ அதில் நம்ம அளந்த அந்த கப்பில் அதே போல் இது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கப்பு இதில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். காரணம்
நம்ம 1 கப் வந்து பால் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டுமே ஈவன் ஆயிரும். நீங்கள் 1.25 கப்பு இதில் சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க 200 ml பால், பால் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை, ஏலக்காய் தூள், கூடவே ஒரு 300 ml, கூடவே 300 கிராம் சர்க்கரை வச்சிருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் நல்லா கொதிக்க சொல்றோம். நம்மளுடைய ரஸ்கை பொடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அப்படியே போட்டாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபைனலாக கலக்கி விடுங்க. இந்த நேரத்தில் சிம்மில் இருக்கும், அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இல்லை உங்க கூட யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க போட சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கலக்குங்க. கிராமுக்கு 30 கிராம் நெய் போல, இல்லை 25 கிராம் நெய் போல இருக்குங்க. கூடுதலாக நெய்யினுடைய மனம் வேணுன்றவங்க கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இருக்கிற எல்லா நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். டோட்டலாகவே நான் 200 கிராம் ரஸ்கல்வாக்கு 50 கிராம் நெய் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு 50 கிராம் 50 ml எண்ணெயை சேர்த்தோம். நேரத்தில் கார்னிஷாக வச்சிருக்கிற செரி பழம், மெலன் சீட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கலர் கிடைக்கும். எடுத்து வச்சுக்கிற மில்க் மேடு 100 ml சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த கேன் வந்து 200 ml, நம்ம ரொம்ப திகட்டுறோம், அதனால 100 ml போதும். பாதி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளுடைய சூப்பரான ரஸ்கல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய ரஸ்கல்வா இப்போது ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க சொல்லி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக இருந்தது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. அது இல்லாமல் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி மக்களே.